ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெப் சீரிஸ் பற்றி தான். நீங்கள் வெப் சீரிஸ்னு நிறைய பேர் நடிப்பாங்க, பாட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப் சீரிஸ் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டு மட்டும்தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் 10 பேருக்கு தெரிஞ்சால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஓரியன்டில் மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் தான் இது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ஸ்டோரிஸ் போடுவீங்க, போஸ்ட்டு, ரீல்ஸ் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவீங்க. பட் அது பேக் எண்டில் ஒரு கோடிங் இருக்கு இல்லையா, ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அதை பற்றின டீட்டெயில் தெரியாட்டினா கூட ஒரு ஜஸ்ட் அதை பற்றின ஒரு ஓவர்வியூவாவது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க எமர்ஜிங் வேர்ல்டில் மோஸ்ட் வாண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டாப் 3 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ அதை டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பைத்தான் ப்ரோக்ராமிங்கை நம்ம இந்த வெப் சீரிஸில் ஒரு எபிசோடாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜஸ்ட்டு பைத்தான் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். பார்க்கலாமா? நார்மலாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள 3 கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஸோ எதுக்காக லேர்ன் பண்ணுறீங்க, ஏன் லேர்ன் பண்ணுறீங்க, இதை லேர்ன் பண்ணுறனால என்ன யூஸஸ் இருக்குது அப்படின்றத இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எந்த ஒரு விஷயமே ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன? ஆக்சுவலாக பைத்தான்ன்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்கை மேஜராக 2ஆக டிவைட் பண்ணுவோம். ப்ரோக்ராமை 2 இதாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இன்னொன்று லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. லோ லெவல் லாங்குவேஜ் நத்திங் பட் அசம்பிளி லாங்குவேஜ் ஆர் மெஷின் லாங்குவேஜ் ஆர் மெஷின் கோடு, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜ், ஸோ இதெல்லாம் மெஷின் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகுதா, உங்களால் ரீட் பண்ண முடியுதா? ஸோ இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணது யார்? ஒரு மேன் தான், அதாவது ஒரு ஹியூமன் தான், சரியா? ஸோ அதே தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது யூசர் ரீடபிள் ஃபார்மேட். அது யாருனாலும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் அதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதாவது ப்ரோக்ராமிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வேறு, அது நீங்கள் ரீட் பண்ணுறது வேறு. புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறேன். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்ன்றதுக்கு ஜஸ்ட் இதை இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சவங்களாலே முடியும். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கும்போது நான் யாரை கேட்குறேன்னா அவங்களுக்கு அது ஆன்சர் தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஸோ இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் கோடிங் நீங்கள் எழுதுறீங்கன்னா அது யூசர் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே லோ லெவல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மெஷின் லாங்குவேஜ். ஸோ மெஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இங்கிலீஷோ, தமிழோ, தெலுங்கோ, கன்னடம், ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் தெரிஞ்ச எந்த ஒரு லாங்குவேஜுமே மெஷினுக்கு தெரியாது. ஸோ மெஷினுக்கு தெரிஞ்ச ஒன்லி பார்த்திங்கன்னா 0s and 1s மட்டும்தான். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ நம்ம எழுதுகிற ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது யூசர் ரீடபிள் ஃபார்மேட்டு. ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் அ மெஷின் ரீடபிள் ஃபார்மேட். ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்கை இன்னும் நிறையா டிவைட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் லாங்குவேஜ், வெப் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நான் சொன்னது ஹை லெவலு, மெஷின் லெவல்னு நான் சொன்னேன். ஹை லெவல் லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். C++, ஜாவா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஹை லெவல் லாங்குவேஜஸ். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம இந்த வெப் சீரிஸில் பார்க்கறது பார்த்திங்கன்னா பைத்தான் தான். ஸோ நம்ம பைத்தான் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம்.
பைத்தான் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இட்ஸ் அ இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக கம்பைலர், இன்டர்ப்ரெட்டர் 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. 2க்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால், ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ஹோலாக செக் பண்ணி, அந்த ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பல்காக சொன்னிச்சுன்னா அது கம்பைலர். மட்டும்தான் அது நீங்கள் அதை எப்போ செக் பண்ணுதோ அதை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிடும். பட் இன்டர்ப்ரெட்டர் அப்படி கிடையாது. லைன் பை லைனாக என்ன செய்யணும்னா செக் பண்ணும். இட்ஸ் அ இன்டர்ப்ரெட்டர். ஸோ பைத்தான் இஸ் அ இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ். இன்டர்ப்ரெட்டர்னாலே இது பார்த்தீங்கன்னா இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஜாவா இஸ் அ இன்டர்ப்ரெட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்ஷியலி. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாவா பொறுத்த வரைக்கும் கம்பைலரும் யூஸ் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ப்ரெட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்ப்ரெட்டரும் கம்பைலரும் டீட்டெயிலாக ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பைத்தான் இஸ் அ இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பைத்தானுக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பைத்தான் வந்து எப்போ ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னா 1991. ஆக்சுவலாக ஃபுல்லாக லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 1991 தான் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பைத்தானோட லோகோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் இருக்கும். ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர் ஸ்னேக் இருக்கும். ஆக்சுவலாக பைத்தான்றது ஒரு ஸ்னேக் தான். ஆனால் அவங்க அந்த ஸ்னேக்கை மைண்ட் பண்ணியே அந்த லோகோ வைக்கல. ஆக்சுவலாக அந்த பைத்தானுக்கு வர்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்னமா இருந்துச்சுன்னா, இதை டெவலப் பண்ணவர் பார்த்திங்கன்னா, அந்த டெவலப் பண்ணவர் ஒரு டிவியில் ஒரு ஷோ நடந்திருக்கு. அது சம்திங் லைக் சர்க்கஸ் அந்த மாதிரி ஒரு ஷோ. ஸோ அந்த ஷோவோட நேம் பார்த்திங்கன்னா பைத்தான் இருக்கும். ஸோ அதை ஒரு விளையாட்டுத்தனமாக வச்சது தான் அந்த பைத்தான் நேம். மற்றபடி இது ஸ்னேக்கை மைண்ட் பண்ணிலாம் வைக்கவே கிடையாது. அதோட லோகோ அப்படி இருக்கே ஒழிஞ்சு பேசிக்காக அவங்க பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு நேம் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ இது வாட் இஸ் பைத்தான் பார்த்துட்டோம். இனி எதுக்கு பைத்தான், எதுக்காக பைத்தான் படிக்கணும். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெவலப் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சாஃப்ட்வேர் நம்ம அக்சஸ் பண்ணும்போது அதில் சம் எரர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அது நம்ம யார் டெவலப் பண்ணாங்களோ ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு காப்பி ரைட்டும் வாங்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பைத்தான் வந்து அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா அதை டெவலப் பண்ணவங்க தான் அந்த மாடிஃபிகேஷனை அப்டேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை டெவலப் பண்ணும்போதே அவங்களோட மெயின் கோலே என்னவா இருந்துச்சுன்னா இந்த பைத்தான் வந்து வேர்ல்டு லெவல் நல்லா ஃபேமஸ் ஆகணும். அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை அவங்க டெவலப் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பைத்தான் படிக்கிறனால என்ன யூஸு, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதாவது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராமிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் C++ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சியோட பேசிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்தானுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஈஸி டு லேர்ன், ஈஸி டு டீச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க உங்களோட டவுட் கேட்குறாங்கனால அதை ஈஸியாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். ஸோ ஈஸி டு டீச், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எரர் வந்து ஏன் வருது இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணலான்னா வித்தவுட் எனி ஹெல்ப் நீங்களும் அதை என்ன பண்ணலான்னா ஈஸியாக சால்வ் அவுட் பண்ணலாம். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது போக பைத்தான் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிங்கன்னா நிறைய கேம் பண்ணலாம், நிறைய வெப்சைட் அதாவது வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பைத்தான்னா என்ன, ஸோ எதுக்காக பைத்தான் படிக்கிறோம், பைத்தான் படிக்கிறனால என்ன யூஸ்னு. ஸோ இந்த எபிசோடு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு நம்ம இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.